முக்கிய செய்தி. பெங்களூருவில் ராமேஸ்வரம் கெஃபே என்ற உணவு விடுதியில் மர்ம பொருள் பயங்கர சப்தத்துடன் வெடித்து சிதறியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பெங்களூரில் ராமேஸ்வரம் கஃபே உணவு விடுதியில் மர்ம பொருள் வெடித்து சிதறிய சம்பவத்தில் 4 பேர் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பெங்களூரில் பிரபல ராமேஸ்வரம் கஃபே என்ற உணவு விடுதியில் மர்ம பொருள் பயங்கர சப்தத்துடன் வெடித்து சிதறியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ராமேஸ்வரம் கஃபே உணவு விடுதியில் மர்ம பொருள் வெடித்து சிதறிய சம்பவத்தில் 4 பேர் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பெங்களூரில் பிரபல ராமேஸ்வரம் கஃபே என்ற உணவு விடுதியில் மர்ம பொருள் பயங்கர சப்தத்துடன் வெடித்து சிதறியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் வாசு. வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விரிவான தகவலை சொல்லலாம். வணக்கம். கர்நாடகா மாநிலம் பெங்களூரு அடுத்துள்ள ஒயிட்ஃபீல்டு என்ற பகுதியில் 80 ஃபீட் சாலை உள்ளது. அங்கே ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் மர்ம பொருளானது வெடித்துள்ளது. அதாவது இந்த மர்ம பொருள் வெடித்ததில் உணவகத்தில் இருந்த 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர். 3 பேர் உணவகத்தில் பணிபுரியோர் படுகாயமடைந்துள்ளனர். உணவு அருந்த வந்த ஒரு பெண்மணியும் படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் முதல் கட்ட விசாரணையில் தெரிவித்துள்ளனர். வாசு, தொடர்ந்து உணவு விடுதியில் மர்ம பொருள் பயங்கர சப்தத்துடன் வெடித்து சிதறியதாக கூறப்படும் இந்த நிலையில் அது என்ன பொருள் என்பது பற்றிய தகவல் தெரிய வந்திருக்கிறதா? விவரங்களை சொல்லலாம். தற்போது வரை காவல்துறையினர் நடத்தி வரும் முதல் கட்ட விசாரணையில் குண்டு வெடித்துள்ளதா அல்லது சிலிண்டர் லீக் ஆகி வெடித்துள்ளதா என்பது இதுவரையிலும் தெரியப்படவில்லை. முதல் கட்ட விசாரணையில் முதல் மர்ம பொருளானது வெடித்து தொடர்ந்து 6 பேர் படுகாயமடைந்துள்ளனர். ஒரு உணவருந்த பெண்மணி படுகாயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. உணவகத்தின் முன்பு பகுதியில் கடுமையான சேதமடைந்துள்ளது. தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி வாசு.